வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு வீடியோக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இது ஹுண்டாயினுடைய கிரெட்டா SX அண்ட் இது வந்து 2020 மாடல் அண்ட் இது வந்து இட்ஸ் ஃபார் சேல். அண்ட் இந்த வீடியோவில் இந்த காரோடைய ஒரு லைவ் கார் இன்ஸ்பெக்ஷன் மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்க போறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் திங், இந்த வெஹிக்கிளோடைய இன்ஜின் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கிரெட்டாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டீசல் இன்ஜின் வெஹிக்கிள். ஸோ இதில் இருக்கிறது ஹுண்டாயினுடைய 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின். இதனுடைய பவர் அவுட்புட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 115 PS பவரும் 250 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இன்ஜின் கேபின் பார்த்துக்கோங்க. இதே டீசல் இன்ஜின் தான் இப்போ வரக்கூடிய கிரெட்டாவிலையும் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த கிரெட்டா வந்து செகண்ட் ஜெனரேஷன் கிரெட்டா. ஸோ ரஸ்டிங் அந்த மாதிரி இஷ்யூலாம் எதுவும் இல்லை. இன்ஜின் கேபினில் நீங்களே பார்த்துக்கலாம். ஸோ இன்ஜினுக்கு பின்னாடி உங்களுக்கு இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க. டர்போ யூனிட் இந்த இடத்துல வந்துருது. அண்ட் பேட்டரியுமே கூட லேட்டஸ்ட்டாக தான் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும் 1024 அப்படின்னு. ஸோ அக்டோபர் 2024 தான் பேட்டரியுமே கூட மாற்றி இருக்கிறாங்க. இது வந்து ஒரு 2020 மாடல், ஒரு 5 இயர்ஸ் கிட்டக்க ஆகுது. அண்ட் உங்களுக்கு தெரியும், எப்போவுமே நம்ம வந்து வாட்டர் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வீடியோ எடுக்க மாட்டோம். ஸோ ஆஸ் இஸ் வேர் இஸ் கண்டிஷன். இந்த காரோடைய ஓனர் நம்மகிட்ட எப்படி கொடுத்தாங்களோ அப்படியே தான் இந்த காரை வந்து நம்ம உங்களுக்கு டிஸ்பிளேக்கு காட்டுறோம். நான் இந்த காரை டீட்டெயில்டாக செக் பண்ணி பார்த்த வரைக்கும் ஆக்சிடென்ட் எல்லாம் ஒன்றும் ஆகலை, ஃப்ளட் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ரஸ்டிங் இஷ்யூஸ் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இல்லை. அண்ட் பேனல்ஸ் எல்லாமே ஒரிஜினல் பேனல்ஸாக தான் இருக்குது. அண்ட் பானட்டு கீழேயும் உங்களுக்கு வந்து இன்சுலேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் பானட்டுமே கூட கொஞ்சம் ஹெவியான பானட் தான், ஸ்ட்ரட்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ அதுக்கான அந்த பார் மட்டும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, எடுத்து நம்ம வந்து லாக் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ அவ்வளோதான், பானட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். எக்ஸ்டீரியர் டீடைல்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வந்து கிரெட்டாவில் SX அப்படிங்கிற வேரியண்ட்டு. இதுக்கு மேலே ஒரு வேரியண்ட் SX ஆப்ஷனல் அப்படின்னு இருந்தது. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டாப் அண்ட் வேரியண்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரண்ட்லேருந்து போயிட்டோம் அப்படின்னா, கிரெட்டாவில் இந்த பர்டிகுலர் டிசைன் வந்து செகண்ட் ஜென்ரேஷன். இப்போ சேலில் இருக்கிறது இந்த பர்டிகுலர் மாடலோடைய ஒரு ஃபேஸ் லிஃப்டட் வெர்ஷன் தான் இப்போ சேலில் இருக்குது. அண்ட் இந்த காரோடைய எக்ஸ்டீரியர் டீடைல்ஸ்னு பார்த்தோம்னா, இதில் உங்களுக்கு எல்இடியில் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துட்றாங்க. ஒரு 3 பாட் ஹெட்லாம்ப்ஸ் வந்துருது, வித் DRLஸோடு வந்துடும். மேலே இருக்கிறது இந்த பீஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து DRL தான். லைட்டை போட்டே பார்த்துருவோம், உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். மேலே இருக்கிற 2 பாட் வந்து லோ பீமு, கீழே இருக்கிறது உங்களுக்கு ஹை பீம் பாட் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்புக்கு கீழே உங்களுக்கு ஃபாக் லேம்ப் வந்துருது, அது கூட உங்களுக்கு இண்டிகேட்டர் ப்ரொவிஷனும் வந்துருது. இந்த சைடில் இருக்கிறதும் பார்த்துக்கோங்க, அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதும் பார்த்துக்கோங்க. இந்த பம்பரில் இந்த இடத்துல ஒரு சின்ன கட்டு மட்டும் ஆயிருக்கு. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு டோவுக்கான ப்ரொவிஷன் வந்துருது. ஒரு குரோம் ஃபினிஷில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சைஸ் கிரில். இங்கே உங்களுக்கு நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷன் நம்ம எப்பவுமே நம்பர் பிளேட்டாக மாஸ்க் பண்ண மாட்டோம். ஸோ தட் நீங்கள் இந்த வெஹிக்கிளுக்கு சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கா என்ன ஏது அப்படிங்கிறத ஹுண்டாயில் நீங்கள் வந்து தாராளமாக செக் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ராப்பராக ஹுண்டாயில் சர்வீஸ் பண்ணப்பட்ட வெஹிக்கிள் தான். அண்ட் இந்த கிரில்லுக்கு கீழே ஒரு சின்ன ஏர் டேம் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து உங்களுக்கு கிரே கலரில் ஒரு ஸ்கிட் பிளேட் மாதிரியும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்ஜின் ஆன்ல இருக்கு. அந்த ஃபேன் நாய்ஸ் உங்களுக்கு கேட்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஜின் நாய்ஸ் கேட்டுருவோமா? அண்ட் அந்த டைமில் வந்து இந்த SX வேரியண்ட்டில் உங்களுக்கு 360 டிகிரி கேமரா வரல. ஸோ ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா மட்டும் தான். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு கேமரா வந்து கிடையாது. எனிவே லைட்ஸோடைய ஒர்க்கிங்லாம் பார்த்துக்கிட்டிங்களா? பானட்டை பொறுத்த வரைக்கும் 2 க்ரீஸ் லைன்ஸ், ஒரு சென்டர் ஹம்ப் மாதிரி மட்டும் உங்களுக்கு ஹுண்டாய் வந்து அந்த டிசைனில் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் ஹுண்டாய் கிரெட்டா வந்து ஃப்ரண்ட் லுக் எப்படி இருக்கோ அதே மாதிரி சிமிலராக உங்களுக்கு ரியர் லுக்குமே கூட ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுதான் இந்த பர்டிகுலர் கிரெட்டாவில் இருக்கக்கூடிய ஒரு டிசைன் ஸ்டைலிங் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். அண்ட் இந்த மாடல் வந்தப்போ உங்களுக்கு அந்த ADAS அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. பட் அதர்வைஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்லி லோடடான வெஹிக்கிளாக தான் இந்த வெஹிக்கிள் வந்து இருக்குது. அண்ட் இந்த வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு 2020 மாடல். ஸோ ஜூலை 7ஆம் தேதி தான் இந்த கார் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ ஒரு ஸ்லோப்பிங்கான விண்ட்ஷீல்டு, 2 வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. வைப்பர் ஸ்ப்ரிங்க்லிங் வந்து செக் பண்ணிடுவோமா? தண்ணி அடிக்கிறது தெரியுதா உங்களுக்கு? இந்த வெஹிக்கிள் என்னதான் ஒரு ஃபுல்லி லோடட் வெஹிக்கிளாக இருந்தாலும் இதில் ஒரே ஒரு சின்ன மைனஸ், அதாவது அதை மைனஸ் அப்படின்னு சொல்லிட முடியாது. டீசல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் அது மைனஸ் கிடையாது. பட் என்ன விஷயம் அப்படின்னா, இது வந்து 1 lakh ப்ளஸ் வந்து கிலோமீட்டர்ஸ் வந்து ஓடி இருக்கு. அது ஒன்று மட்டும் ஒரு சின்ன விஷயம். பட் டீசல் இன்ஜினுக்கு மோர் தென் 1 lakh கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது பெரிய பிரச்சனை இல்லை. எனிவே உங்ககிட்ட கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து ஓப்பனாக சொல்லிடுறது தான் கரெக்டு. ஸோ அதனால் உங்களுக்கு எல்லாமே கிளியராக சொல்லிடுறேன். ஸோ அது போக இந்த 1 lakh கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது அப்படின்றதுனால குட்டி குட்டியாக சிப்பிங் எல்லாம் வந்து அங்கங்கே சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ்லாம் இருக்குது. சென்னை சிட்டியில் ரன் ஆகும்போது அதெல்லாம் நடக்கிறது வந்து வழக்கம் தான். பட் தென் மேஜரான ஆக்சிடென்ட்டோ இல்லை ஃப்ளட்டடோ அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இந்த காருக்கு நடக்கலை. நீங்கள் வந்து ப்ராப்பராக இந்த வண்டி நம்பர் வச்சு ஹுண்டாயில் நீங்கள் சர்வீஸ் ரெக்கார்டு வந்து ப்ராப்பராக செக் பண்ணியும் கூட பார்த்துக்கலாம். அண்ட் இந்த கார் வந்து உங்களுக்கு சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் தான். அண்ட் மோட்டரைஸ்டு சைட் மிரர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு சைடில் இதில் எல்இடியில் வந்துடுது. அண்ட் 360 டிகிரி கேமரா வந்து கிடையாதுன்னு சொன்னோம் இல்லையா? பட் தென் இங்கே வந்து உங்களுக்கு இந்த
படுல் லைட் மாதிரி ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நைட்டில் இந்த இடத்துல உங்களுக்கு லைட் வரது வந்து கிளியராக பார்க்க முடியும். அண்ட் இது வந்து SX அப்படிங்கிற ஆல்மோஸ்ட் டாப் வேரியன்ட். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பேனராமிக் சன் ரூஃப் வந்து வந்துருது. அண்ட் இந்த வெஹிக்கிளோடைய கலர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து கேலக்ஸி ப்ளூ கலர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஏ பில்லர்ஸ் வந்து உங்களுக்கு பிளாக் டோட்டாக தான் வரும். வீல்ஸை பொறுத்த வரைக்கும் அலாய் வீல்ஸ் தான், பட் இது வந்து டியூவல் டோன் கிடையாது, சிங்கிள் டோன் பெயிண்டட் அலாய் வீல்ஸ் தான். இது வந்து ஒரு 17 inch அலாய் ரிம்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டயர் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா 215/60R17 வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 5 போல்டட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு வந்து டிஸ்க் பிரேக் வந்துடுது. அதே மாதிரி ரியர்லையுமே கூட டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 வீல்லையுமே உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் வந்துடுது. டயர் கண்டிஷன் பார்த்துக்கோங்க, 50% டயர் ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு இருக்குது. உங்களுக்காக நான் டயரை திருப்பியுமே கூட காட்டிடுறேன். ஸோ 50% டயர் ப்ரொஃபைல் வந்து தாராளமாக இருக்குது. அண்ட் இதில் ஏடாஸ் கிடையாது நான் சொன்ன மாதிரி. ஸோ இதனால் இங்கே வந்து சென்சார்ஸ் எல்லாம் உங்களுக்கு எதுவும் வராது. அண்ட் ரூஃபை பொறுத்த வரைக்கும் 2 ரூஃப் ரெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து காஷன் டு நாட் அப்ளை லோட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து சும்மா அழகுக்காக தான். அண்ட் பின்னாடி வந்து ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்துடுது. இந்த ரிப்டு ஸ்ட்ரக்சரும் கொடுத்துருக்காங்க. டேமேஜஸ் அப்படின்றதெல்லாம் எதுவும் இல்லை. இந்த சைட் டயரை கூட பார்த்துக்கலாம். ஃப்ரண்ட் லெஃப்ட் சைட் ஃபெண்டரில் எந்த ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் அப்படிங்கிறது கூட இல்லை. அண்ட் அப்படியே நாம் டிரைவர் சைட் டோருக்கு போவோம். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு ப்ராமினெண்ட்டான ஒரு ஷோல்டர் லைன் இருக்கும். அதுக்கு கீழே உங்களுக்கு ஒரு சின்ன டிப்போடு கொடுத்து கீழே மட்டும் ஒரு சின்ன பல்ஜ் மாதிரி வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஹுண்டாயினுடைய அந்த டிசைன் ஸ்டைலிங். கீழே பார்த்தீங்கன்னா ரன்னிங் போர்டில் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தா அந்த கிரே கலர் ஸ்கிட் பிளேட்னுடைய அந்த கண்டினியூவேஷன் வந்து உங்களுக்கு இதுலையும் வந்துடும். அண்ட் டேமேஜஸ் ஸ்க்ராச்சஸ் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு டோரில் எங்கேயும் இல்லை. ஸோ அதையும் வந்து நீங்கள் கிளியராக பார்த்துக்கலாம். அண்ட் இது டோர் ஹேண்டில்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி புல் டைப் டோர் ஹேண்டில்ஸில் க்ரோமில் கொடுத்துருப்பாங்க. டிரைவர் சைடு மட்டும் உங்களுக்கு ரிக்வஸ்ட் சென்சார் வந்து வந்துடும். அண்ட் டிரைவர் சைட் மிரரும் கூட பார்த்துக்கோங்க. ஸோ அதுலேயுமே கூட இண்டிகேட்டர் ஃபங்க்ஷனலாக ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. அண்ட் அதுக்குள்ளேயும் உங்களுக்கு வந்து இந்த படல் லேம்ப்ஸ் வந்து வந்துடும். அண்ட் அப்படியே வந்தோம்னா இந்த டோர் ட்ரிம் வந்து உங்களுக்கு பிளாக் டவுட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஸ்டிக்கர் ஜாப் தான். அண்ட் இந்த கிரெட்டாவில் இந்த டிசைன் வந்து ஒரு இந்த ப்ளூ கலருக்கு ஆக்சுவலாக இந்த கிரேஷ் சில்வர் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி கான்ட்ராஸ்டான ஒரு கலர் டிசைன் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்குது. அண்ட் அப்படியே நம்ம ரியரில் வந்தோம்னா இந்த ரியரில் ஒரு சின்ன ஹான்ச் மாதிரி ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க ஹுண்டாயினுடைய டிசைனிங்கில். அண்ட் இந்த இடத்துல ஒரு குட்டி டென்ட்டு ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் இருக்கிறத மட்டும் நம்மளால் பார்க்க முடியுது விசிபிளாக. அண்ட் ரியர் வீலையும் பார்த்துக்கோங்க. வீல்ஸ்லலாம் எந்த விதமான ஒரு ஸ்க்ராச்சஸோ இல்லை டேமேஜ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. டயர்ஸ் வந்து 4மே உங்களுக்கு டீசெண்டான ஒரு 50% கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் இந்த டைல் லேம்ப் வந்து அப்படியே ஹெட்லாம்ப்னுடைய ஒரு ரெப்ளிகா மாதிரியே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த கிரெட்டானுடைய இந்த செகண்ட் ஜென் கிரெட்டானுடைய ஒரு டிசைன் ஸ்டைலிங். ஸோ இண்டிகேட்டர்ஸ் பார்த்துக்குங்க. அண்ட் இந்த லைட்ஸ் எல்லாமே வந்து ஃபங்க்ஷனல் தான். ஒரு சிலது வந்து உங்களுக்கு பல்ப்ஸில் இருக்கும், ஒரு சிலது உங்களுக்கு எல்இடியில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ரியரை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராமினெண்ட்டான ஒரு ரியர் ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஒரு பிளாக் கலரில் ஒரு லிப்பு மாதிரியும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது SX ஆல்மோஸ்ட் டாப் வேரியன்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வைப்பர் வாஷர் டிஃபாகர் லைன்ஸோட உங்களுக்கு வந்துடுது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து உங்களுக்கு இந்த காரில் வந்துடும். அண்ட் இந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து இந்த ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்பை இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த காரினுடைய ஒரு டிசைன் ஸ்டைலிங். ஸோ ஹுண்டாயினுடைய பேட்ஜ், கிரெட்டானுடைய லோகோ அண்ட் இங்கே SX அப்படிங்கிற இந்த வேரியன்ட் பேட்ஜிங்கோட கொடுத்துட்டாங்க. அண்ட் இங்கே உங்களுக்கு நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷன் வந்துடுது. அண்ட் நான் சொன்ன மாதிரி ரிவர்ஸ் கேமரா மட்டும் இந்த காரில் வரும். ஸோ அது வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. அண்ட் ரியர் பம்பர் வந்து உங்களுக்கு பிளாக்கு அப்புறம் இந்த கிரேஷ் சில்வர் இந்த கலரில் தான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்கிட் பிளேட் மாதிரி கொடுத்து. அண்ட் பார்க்கிங் சென்சார்ஸுமே வந்துடுது. உங்களுக்கு 4 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து இந்த காரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வெஹிக்கிளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் உங்களுக்கு வந்து ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 50 லிட்டர் டீசல் டேங்க் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு BS6 வெஹிக்கிள். ஸோ இதில் வந்து DPF விஷயங்கள் வந்து இருக்குது. அண்ட் பூட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்விட்ச் மட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி நாம பூட்டை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் பூட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 430 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பேடுக்கு கீழே உங்களுக்கு வந்து ஸ்பேர் வீல் வந்துடுது. ஸ்பேர் வீல் வந்து அலாய் கிடையாது, ஒரு ஸ்டீல் ரிம் தான். அதுக்குள்ளே உங்களுக்கு ஜாக்கி அண்ட் டூல்ஸ் விஷயங்கள்லாம் இருக்குது. அண்ட் ஸ்பேர் வீல் வந்து ஒரு ஸ்பேஸ் சேவர் 16 inch வீல்ஸ் தான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்டீல் ரிம்ஸ் தான். 205, 65, R16 வீல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் வெஹிக்கிளோடைய பாட்டமையும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு. உங்களுக்கு அந்த ஆக்சிடென்ட் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த வாட்டர் நிற்கிறது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவும் கிடையாது. நீட்டாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் குவாலிட்டியாக இருக்கிற வெஹிக்கிள் தான் நம்ம வந்து பார்த்து எடுப்போம். ஸோ ரியர் சீட் வந்து உங்களுக்கு 60-40 ஸ்ப்ளிட்டோட கொடுத்துருக்காங்க. ஒரு பார்சல் ஷெல்ஃபுமே கூட வந்துடுது. அண்ட் 2 பக்கமும் ஸ்ட்ரட்ஸு நல்லாவே ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. நிற்கிறது ப்ராப்பராக நிற்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பூட்டை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் அண்டர் பாடியும் பார்த்துக்கோங்க. இந்த வெஹிக்கிளோடைய சைலன்சர் வந்து உங்களுக்கு வெஹிக்கிளோடைய ரைட் ஹேண்ட் சைடில் வருது. சரி வாங்க ரியர் இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். டோர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ரியர் டோர் பேடில் இருக்கிற காம்பினேஷன் வந்து பிளாக் அண்ட் ஒரு மாதிரி
கிரேயிஷ் கலர் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இந்த காரில் உங்களுக்கு இந்த சன் பிளைண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேனுவல் தான், பட் இருந்தாலும் சன் பிளைண்ட்ஸ் வந்து ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். சென்னை மாதிரியான ஊர்களில் நம்ம ஊர் வெயிலுக்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் டோர் ஓப்பனர், லாக் பண்ணுறது அண்ட் பவர் விண்டோஸ்க்கான அந்த ஸ்விட்ச் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. மற்ற டோர்ஸ்க்கெல்லாம் ஒன் டச் அப் அண்ட் டவுன் வந்து கிடையாது. ஸோ நம்ம ஹோல்ட் பண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். டோர் கிராப் ஹேண்டில் அண்ட் ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன் எந்த இடத்துல இருக்குது. வாட்டர் பாட்டில் ஹோல்டர் வந்துடுது. அண்ட் ரியரில் வந்து ஏறி உட்காரதெல்லாம் பெரிய பிரச்சனை கிடையாது. நல்ல ஒரு பெரிய அப்பர்ச்சர் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சரி, உட்காந்து பார்த்துருவோமா? ஸோ எஸ், இன்க்ரெஸ் அப்படிங்கிறது பெரிய கஷ்டம் ஒன்றும் கிடையாது. இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் சீட்ஸ் வந்து ரியர் சீட் வந்து உங்களுக்கு ஃப்ளாட்டான ஒரு ரியர் சீட் தான் கொடுத்துருக்காங்க. சீட் கவர்ஸ் வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க. ஸோ ரியர் சீட்டில் ஒரு ஆர்ம் ரெஸ்ட் வருது, 2 கப் ஹோல்டர்ஸோடு வந்துடுது. அண்ட் ஒரிஜினல் சீட்டினுடைய கலர் என்ன அப்படின்னா உள்ள உங்களுக்கு காட்ட ட்ரை பண்ணுறேன், தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் ரியர் இன்டீரியர்னுடைய அந்த கலர் ஸ்கீம் வந்து ஒரிஜினல் இதுதான். ஸோ மேலே வந்து உங்களுக்கு கவர் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் கிரெட்டா அப்படின்னு போட்ட ஒரு ஸ்பாஞ்சான ஒரு பில்லோவுமே கூட கொடுத்துருக்காங்க. ஸோ தலை வந்து உள்ளே போகிற மாதிரி ஒரு ஸ்பாஞ்சி பில்லோவுமே கூட ஒன்று இருக்குது. அண்ட் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் வந்து 3 சீட்டுக்குமே வந்து உங்களுக்கு வந்துடுது. அண்ட் ரியரில் 2 டோருக்குமே இந்த சன் பிளைண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் மேலே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக பேனராமிக் சன்ரூஃப் வந்து இந்த ரியர் சீட் வரைக்குமே கூட வந்துடுது. அண்ட் இந்த கிராப் ஹேண்டில்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கொலாப்சபிள் டைப்பில். உள்ளே இருக்கக்கூடிய இன்டீரியர் லைட்டிங் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பக்கமும் லைட்டிங் வந்து எல்லாமே ஃபங்க்ஷனலாக தான் இருக்குது. அண்ட் ரியரில் வந்து உங்களுக்கு 2 ஏசி வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேசஞ்சருக்கு தனித்தனியாக மூவ் பண்ணிக்கிற மாதிரி ஏசி வென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு ஒரு யூஎஸ்பி போர்ட் வந்து இருக்குது. ஸோ இதில் நீங்கள் சார்ஜ் போட்டு இங்கே ஃபோனை வந்து ஸ்லைட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ரியர் சீட்ஸ் வந்து ஸ்கூப்ட் அவுட் சீட் பேக்ஸ் தான். அண்ட் இந்த சீட் கவர்ஸில் உங்களுக்கு இந்த மேகசின் ஹோல்டர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்துடுது. அண்ட் ரியர் சீட்டை பொறுத்த வரைக்கும் 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து 2 பேசஞ்சர்ஸ்க்கு வந்துடுது. சென்டர் பேசஞ்சருக்கு மட்டும் ஹெட்ரெஸ்ட் வந்து ஹுண்டாய் கொடுக்காம விட்டாங்க. எனிவே அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ 2 பேசஞ்சர்ஸ் ரொம்ப தாராளமாக லக்ஸரியாக உட்காந்து போகலாம். 3 பேருமே கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தாராளமாக உட்காந்து போகலாம். ஏன்னா ஃப்ளாட்டான இந்த சீட் இருக்குல்ல, ஒரு பெஞ்ச் டைப் சீட். ஸோ அதே மாதிரி இங்கே கீழே ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா கூட ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ளாட்டான ஃப்ளோர் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கிரெட்டானுடைய மார்க்கிங் இருக்கக்கூடிய ஒரிஜினல் மேட்ஸ் வந்து போட்டிருக்கிறாங்க. ரியர்ல இருந்து இந்த பார்சல் ட்ரே வந்து நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த வெஹிக்கிளுடைய கீ ஃபாப் அப்படிங்கிறது இதுதான். ஸோ ஹுண்டாயினுடைய லோகோ ஒரு சைடில் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக்கு, அன்லாக்கு, அப்புறம் ஹோல்டுக்கான ஃபங்க்ஷன். அதுக்கப்புறமா இதை ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சைரன் ஹார்ன் அடிக்கும். ஸோ கார் எங்கே இருக்குது அப்படின்றத ஃபைன் பண்ணுறதுக்கான அந்த விஷயம். ஸோ அந்த 4 பட்டன்ஸோடு வந்து உங்களுக்கு கீ கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெக்வஸ்ட் சென்சார் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இப்போ ப்ரெஸ் பண்ணுறோம், லாக் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ சைட் மிரர்ஸ் வந்து மோட்டரைஸ் மிரர்ஸ் அப்படியே க்ளோஸ் ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம். கீயை கையில் வச்சுட்டு ரெக்வஸ்ட் சென்சார் ப்ரெஸ் பண்ணுறோம். 2 மிரரும் ஓப்பன் ஆகிறது உங்களால் பார்க்க முடியும். ஸோ எஸ், டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போகலாம். டிரைவர் சைடும் பார்த்தீங்கன்னா இந்த டோர் பேடில் உங்களுக்கு இந்த பிளாக் அண்ட் அதே கிரே கலர் ஒரு லைட் கிரே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் 4 விண்டோஸும் பவர் விண்டோஸ்க்கான ஸ்விட்ச் இருக்குது. ஒன் டச் அப் ஒன்று வந்து உங்களுக்கு டிரைவர் சைடு மட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வெஹிக்கிளில் ஏறி உட்காந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ ஹுண்டாய் கார்ஸ் ஓட்டுறவங்களுக்கு தெரியும், நீங்கள் கிளச்சை வந்து மேனுவல் கிளச்சை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் வண்டி வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்து இந்த இடத்துல ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது, ஸ்டேரிங் பக்கத்தில். அண்ட் டிரைவர் சைட் டோர் பேடில் உங்களுக்கு டோர் நீக்கிறதுக்கான லீவர், 4 பவர் விண்டோ ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஒன் டச் அப் அண்ட் டவுன் வந்து உங்களுக்கு டிரைவர் சைட் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ டவுன் ஆயிடுச்சா, இப்போது அப் ஆகிடுச்சா. ஸோ எஸ், மற்ற 4 டோருமே வந்து உங்களுக்கு ஹோல்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. பவர் விண்டோஸ் எல்லாமே ப்ராப்பராக ஒர்க்கிங் தான். ஸோ அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் சைடு மோட்டரைஸ்டு சைட் மிரர்ஸ் பார்த்துருப்பீங்க. அண்ட் இது வந்து சைல்ட் லாக்கான பட்டன், ட்ரோர் கிராப் ஹேண்டில், ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன் அண்ட் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஹோல்டர். இங்கே கொஞ்சம் நிக்நாக்ஸ் வச்சுக்கலாம். அண்ட் இங்கே வந்து இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான பட்டன் இருக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணுறதுக்கான ஸ்விட்ச், இந்த ஹை பீம்க்கான லெவலர் வந்து இங்கே இருக்குது. அண்ட் ஏசி வெண்ட் இந்த இடத்துல ஒரு வெர்டிக்கல் டிசைனில் இருக்குது. இங்கே வந்து சென்டரில் 2 ஏசி வெண்ட்ஸ் ஒரு ஹரிசான்டல் டிசைனில் இருக்குது. அண்ட் சைடில் இருக்கிறது மட்டும் உங்களுக்கு வெர்டிக்கல் டிசைனில் இருக்குது. அண்ட் டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாக் அண்ட் ஒரு மாதிரி பீஜிஷ் கிரே வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சென்டரில் உங்களுக்கு ஒரு இன்ஃபோடெயின்மெண்ட் ஸ்க்ரீனு ஹுண்டாயோடது வந்துருது. ஸோ இதில் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே வந்துடும். அண்ட் இங்கே உங்களுக்கு ஏசி கண்ட்ரோல்ஸ்க்கான சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க. கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி தான். இங்கே ஹசார்ட் சுவிட்சுக்கான அந்த பட்டனுமே கூட வந்துருது. அண்ட் அது கீழே உங்களுக்கு ஒரு 12 வோல்ட்டுக்கான சாக்கெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு யூஎஸ்பி போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயும் உங்களுக்கு ஒரு யூஎஸ்பி போர்ட் இருக்குது. இது வந்து உங்களுக்கு இந்த ஃபோனை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் இங்கே ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் இருக்குது. இப்போ தான் என்னுடைய ஃபோனை வச்சு பார்த்தேன், ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸ் இருக்குது. அண்ட் ரிவர்ஸ் வந்து நீங்கள் இப்படி இதை சைடு கீழே அப்படி புல் பண்ணி
அப்படி போடுற மாதிரி இருக்கும். ஸோ ரிவர்ஸ் கேமரா இருக்குது அண்ட் அது வந்து உங்களுக்கு அடாப்டிவ் கைட்லைன்ஸோடு வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டியும் பார்த்துக்கங்க. பின்னாடி நம்ம எஸ்ப்ரெஸோ நிற்கிறது தெரியும். அண்ட் 2 கப் ஹோல்டர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பார்க்கிங் பிரேக்கு மேனுவல் தான். அண்ட் இங்கே ஃப்ரண்ட் ஆர்ம் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே ஒரு சின்ன ஃபெல்ட் லைனிங்கும் வந்து இருக்குது. உங்களுக்கு விசிபிளாக தெரியும் நம்புகிறேன். அண்ட் இந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் தான், ஒரு சாஃப்ட் பிளாஸ்டிக் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. சீட் கவர்ஸ் தான், பட் இருந்தாலும் நல்ல குவாலிட்டியில் தான் இருக்குது. அண்ட் எதுவும் கிளியில் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நீட்டாக தான் இருக்குது. அண்ட் சைட் போல்ஸ்டர்ஸுமே கூட Hyundai வந்து நல்லா தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு தை சப்போர்ட்டோட இருக்குது. ஒரு 70% தை சப்போர்ட் வந்து கண்டிப்பாக சொல்லலாம். அண்ட் மேலே வந்து உங்களுக்கு இந்த இன்சைடு ரியர் வியூ மிரரில் உங்களுக்கு SOS பட்டன், டோ பண்ணுறதுக்கான பட்டன் அண்ட் இங்கே வந்து அந்த ப்ளூ லிங்க்குக்கான அந்த பட்டனுமே கூட கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆட்டோ டிம்மிங் இன்சைட் ரியர் வியூ மிரர் தான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு சன்கிளாஸ் ஹோல்டர் வந்துடுது வித் ஃபெல்ட் லைனிங்கோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து 2 லைட்ஸுமே வந்து ஸ்பாட்லைட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் எஸ், இப்போ தான் சன்ரூஃப், பேனராமிக் சன்ரூஃப். ஸோ உள்ளே இருக்கிற ஃப்ளாப் வந்து ஃபுல்லாக பின்னாடி போதா? எஸ், ஃபுல்லாக பின்னாடி போதா? இப்போ கிளாஸ் ஓப்பன் பண்ணிடுவோமா? எஸ், பார்த்துக்கோங்க. ஃபுல்லி ஃபங்க்ஷனலாக ப்ராப்பர் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ ஃபுல் சன்ரூஃப் வந்து நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அதை சன்ரூஃபை க்ளோஸும் பண்ணிடுவோம். ஸோ கிளாஸு அண்ட் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபெல்ட் மெட்டீரியல், ஸோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். தெரியுதா? ஸோ எஸ், அண்ட் இந்த மெட்டீரியல் வந்து நல்ல குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. சன் எந்த அளவுக்கு கட் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ உள்ளே வந்து இந்த கிராப் ஹேண்டில் இருக்குது. அண்ட் பேசஞ்சர் சைட் சன்வைசரில் உங்களுக்கு ஒரு மிரர் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டிரைவர் சைட் சன்வைசரில் ஒரு சின்ன டிக்கெட் ஹோல்டர் மட்டும் இருக்கிறத பார்க்க முடியும். அண்ட் மேலே இருக்கக்கூடிய ரூஃப் லைனர் வந்து நல்ல குவாலிட்டியில் தான் இருக்குது. அண்ட் டோருடைய தட் எஃபெக்ட் கேட்குறீங்களா? ஸோ Hyundaiல எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இருக்குது. அண்ட் ஸ்டேரிங் வீல், ஸோ Hyundaiனுடைய லோகோ அண்ட் ஏர்பேக் வந்துடுது. அண்ட் இது வந்து உங்களுக்கு 2 ஏர்பேக் இருக்கக்கூடிய மாடல் தான். ஸோ ஸ்டேரிங்கில் டிரைவருக்கான ஏர்பேக்கும் பேசஞ்சருக்கான ஏர்பேக் வந்து உங்களுக்கு சைடில் வந்துடுது. ஸோ 6 ஏர்பேக் மாடல் வந்து இது கிடையாது. ஸோ 2 ஏர்பேக்ஸ் இருக்கிற மாடல் தான். அண்ட் ஸ்டேரிங் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங், லெதர் ரேப்பிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மட்டும் லைட்டாக இந்த நூல் வந்து பிரிய ஆரம்பிச்சிருக்கு, பட் லெதர் வந்து குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஸோ எஸ், அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் வந்துடுது. ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த ஆடியோக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இதில் பண்ணிக்கலாம். அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது இந்த க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான பட்டன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த MID டிஸ்பிளேவை வந்து யூஸ் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ 1,11,000 கிலோமீட்டர் வந்து இந்த கார் வந்து ரன் ஆகிருக்கு. அண்ட் இது வந்து BS6 வெஹிக்கிள், ஸோ டீசல் வெஹிக்கிள். அதனால் உங்களுக்கு இந்த DPF விஷயங்கள் இருக்கும். அண்ட் டீசல் ஃபில்டர் ரீஜென்ரேஷன் ரிக்வயர்டு அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? ஸோ எஸ், ஸோ DPF ரீஜென்ரேஷன் பண்ணணும். இந்த வீடியோ முடிச்சுட்டு அதை தான் பண்ண போகிறேன். அதனால் உங்களுக்கு ஒரு வார்னிங் ஒன்று இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் வந்து சர்வீஸ் டியூமே கூட இந்த காரில் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இந்த கார் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சர்வீஸ் மட்டும் பண்ணி இந்த காரை வந்து டிரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதர்வைஸ் இந்த காரினுடைய சர்வீஸ் ஹிஸ்ட்ரி நீங்கள் தாராளமாக Hyundaiல வாங்கி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வெஹிக்கிளை செக் பண்ணிவிட்டு நீங்கள் எடுக்கணுன்னாலும் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ OBD போட்டு செக் பண்ணணும், மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து செக் பண்ணணும், எது வேணால் நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு இந்த வெஹிக்கிளை வந்து எடுக்கலாம். ஏசி வந்து கூலிங் நான் சொல்கிறது தான் நீங்கள் நம்பி ஆகணும், இல்லைன்னா நீங்கள் நேரில் வந்து தான் பார்த்தாகணும். கூலிங் வந்து டாப் நாச்சாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஏசி வந்து பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ஓகே, இந்த வெஹிக்கிளை ஒரு சின்ன டிரைவ் எடுத்து பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வெஹிக்கிளோடைய டீட்டெயில்ஸ் ஒரு வாட்டி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இது வந்து 2020 ஜூலை மாதம் ரெஜிஸ்டரான வெஹிக்கிள். ஸோ இது வந்து சிங்கிள் ஓனர் டீசல் வெஹிக்கிள். Hyundai Cretaல SX அப்படிங்கிற வேரியண்ட்டு, ஆல்மோஸ்ட் டாப் அண்ட் வேரியண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு இன்பில்ட்டாக வந்துடுது. அண்ட் ரொம்ப முக்கியமாக இது வந்து டீசல் இன்ஜின். ஸோ மைலேஜுக்கும் இந்த Hyundai டீசல் இன்ஜினுடைய ரிலையபிலிட்டியும் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேணாம். ஸோ 115 PS பவரும் 250 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணோம். சிட்டியில் உங்களுக்கு எனிவேர் பிட்வீன் 12 14 or 15 கூட நீங்கள் எடுக்கலாம், உங்களுடைய டிரைவிங் ஸ்டைல் எப்படியோ. அண்ட் லாங்கில் 20 கிட்டக்க நீங்கள் வந்து மைலேஜ் வந்து தாராளமாக எடுக்கலாம். அண்ட் இருங்க, ஸோ இந்த காரோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்பீங்க. இந்த 2020ல் இந்த கிரெட்டானுடைய இந்த நியூ ஃபேஸ் வந்த டைம் பீரியட். ஸோ அந்த டைம் பீரியடில் வந்த கிரெட்டாக்கள் எல்லாமே மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸிங்கில் போயிட்டுருக்கு அப்படின்னா ஒரு 11 to 12 lakhs அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அந்த ப்ரைஸ் சொல்ல போகிறோம்னா இல்லை,
ஏன் அப்படின்னா நம்ம என்ன ப்ரைஸுக்கு வாங்கினோமோ அதை விட ஒரு டிரான்சாக்ஷனல் சார்ஜ் மட்டும் வச்சு கொடுக்குறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த யூஸ் கார் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். இந்த காரோடைய ப்ரைஸிங் நம்ம வந்து என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 9,80,000 அதுதான் இந்த காரினுடைய ப்ரைஸிங். 9.8 lakhs. ஸோ இந்த காரில் எல்லாமே ப்ளஸ் தானா, மைனஸ் எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், இந்த கார் வந்து 1 lakh kilometers மேலே ஓடி இருக்கு, 1,11,000 கிட்டக்க ஓடி இருக்கு. ஸோ அது வந்து ஒரு சிலருக்கு 1 lakh மேலே ஓடி இருக்கே அப்படின்னு யோசிப்பீங்க. பட் அதில் என்ன ஒரு விஷயம்னா, இது வந்து டீசல் கார். ஸோ யூஸ்வலாக டீசல் கார்ஸ் வாங்குறவங்க அதிகமாக ஓட்டணும் அப்படிங்கிறதுக்காக வாங்குறது தான். ஸோ இந்த கார் கொஞ்சம் அதிகமாக ஓடி இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 1 lakh kilometers அப்படிங்கிறது ஒரு டீசல் இன்ஜினுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ அப்படி தான் இந்த கார் இருக்குது. நான் ஓட்டி பார்த்த வரைக்கும் ரொம்பவே நீட்டாக இருந்தது. ஸோ அதனால தான் இந்த வெஹிக்கிள் வந்து நம்ம வந்து எடுத்தோம். அண்ட் இந்த வெஹிக்கிளினுடைய ஓனர் வந்து எதனால் இந்த காரை சேல் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வந்து அப்கிரேட் ஆகிருக்காங்க. ஒரு XUV 700க்கு அப்கிரேட் ஆகிருக்காங்க. ஸோ கிரெட்டாவை கொடுத்துட்டு XUV 700 வாங்கியிருக்காங்க, டீசல் தான். ஸோ அதனால் இந்த கிரெட்டாவை அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது வந்து நான் சொன்ன மாதிரி ஜூலை 7ஆம் தேதி தான் வந்து இந்த காரை ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க 2020. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை டு ஜூலை வந்து இன்சூரன்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அப்படி 5ஆம் தேதி ஜூலையோட இந்த காரோடைய இன்சூரன்ஸ் முடியுது. பட் உங்களுக்காகவே நம்ம வந்து இந்த காருக்கு ஒரு காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ் வந்து நம்ம வந்து 1 yearக்கு போட்டு கொடுத்துடலாம். ஸோ அதை பற்றி கவலைப்பட வேணாம். ஸோ அந்த ப்ராப்ளம் சால்வ்டு. ஸோ இன்சூரன்ஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் 1 yearக்குமே இருக்கும். அண்ட் மூணாவதாக ஒரு சின்ன மேட்ரு என்ன அப்படின்னா, இந்த காரினுடைய ஆர்சி புக் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஓனர் மிஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த ஒரிஜினல் ஆர்சினுடைய ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாம் இருக்குது நம்மள்கிட்ட. பட் அதை வந்து அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி டூப்ளிகேட் ஆர்சி ஆர்டிஓவில் ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் ஒரு 3-4 டேஸில் கைக்கு வந்துடும். ஸோ இந்த காரில் டூப்ளிகேட் ஆர்சி தான் இருக்குது. ஸோ அதனால் ஆக்சுவலாக இந்த காருக்கு வந்து 10 lakhs அப்படிங்கிற ப்ரைஸ் தான் நாங்கள் வந்து கோட் பண்ணலான்னு இருந்தோம். பட் தென் நம்ம போய் வெஹிக்கிளை பார்க்கும்போதே அவங்க வந்து இந்த ஆர்சி புக் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னதுனால, ஓகே அதுக்கு ஒரு லெவரேஜ் கொடுக்கணுமே, உங்களுக்கு வாங்குறவங்களுக்கு ஒரு லெவரேஜ் கொடுக்கணும்ல. ஸோ அதனால் ஒரு 20,000 rupees கம்மி பண்ணி 9,80,000க்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரைஸிங் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆர்சி புக் இல்லை, டூப்ளிகேட் ஆர்சி அப்படிங்கிறது ஒரு சில டீலர்ஸ் வந்து ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய அஃபென்ஸ் மாதிரி பார்க்குறாங்க. பட் தென் அது அப்படி கிடையாது. ஸோ அதுக்கான ப்ராப்பர் டூப்ளிகேட் ஆர்சி வந்து வாங்கி நம்ம கொடுத்துடலாம். ஸோ அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஸோ இருக்கிற 3 விஷயத்தை நான் வந்து இப்போ சொல்லிட்டேன். ஸோ அதுதான் மேட்ரு. இப்போ வாங்க ட்ரைவ் பண்ணி பார்த்துருவோம். இதில் ஸ்டேரிங்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு வைப்பருக்கான ஸ்டாக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஹெட்லாம்ப்கான ஸ்டாக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வெஹிக்கிளில் உங்களுக்கு இந்த டில்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட்டுக்கு மட்டும் உங்களுக்கு அந்த மேனுவல் டில்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட் டிரைவர் சீட்டில் உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டருமே கூட வந்துடும். சரி வாங்க ஒரு டிரைவ் எடுத்து பார்த்துருவோமா. ஸோ எஸ், ஹசார்ட் லைட் ஆஃப் பண்ணியாச்சு. வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கியர், RPM ஷிஃப்ட் பண்ணி செகண்ட் கியர் மாற்றுறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், ஸ்பீட் பிரேக்கர், சஸ்பென்ஷன்ஸ் நல்லா இருக்குது. நல்ல ஒரு ஸ்மூத்தான சஸ்பென்ஷன் தான். இப்போ நான் அப்படியே தூக்கி போடுற மாதிரி தான் போனேன் ஸ்பீடில். ஸோ நல்லா சோக் பண்ணிட்டு தான் போச்சு சஸ்பென்ஷன். அண்ட் ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் Hyundai வந்து சொல்லவே வேணாம், ரொம்பவுமே ஒரு லைட்டான ஒரு எலக்ட்ரிக் பவர் ஸ்டேரிங் தான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. சும்மா ஒரு விரல் இல்லை ஒரு 2 விரலில் பண்ணலாம். ஸோ ப்ராப்பராக ரீசென்டர் ஆகுது. அதையும் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மால் ஃபங்க்ஷன் லைட் எரியுது, DPFனுடைய லைட் எரியுது. ஸோ DPF வந்து ரீஜென்ரேஷன் பண்ணணும். ஸோ இதில் ஒரு 2 லைட் எரியுது பார்த்தீங்களா. ஒன்று வந்து சர்வீஸ் வந்து டியூ அப்படின்றதுக்கும், ஒன்று வந்து உங்களுக்கு அந்த DPFக்கான அந்த லைட்டும் வந்து எரியுது. அண்ட் அதுக்கு தான் அந்த இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு பிளிங்க் ஆகுது. ஸோ அதை வந்து நான் வந்து கிளியர் பண்ணி அது நான் என்ன அப்படின்றத செக் பண்ண வரைக்கும் பெரிய இஷ்யூ எதுவும் கிடையாது. இந்த DPF கிளாகிங்னால ஆன விஷயந்தான், ரீஜென்ரேஷன் பண்ணால் சரியாயிடும் அப்படின்னு தான் வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணணுன்னாலும் செக் பண்ணி எடுத்துக்கலாம், அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஸ்டேரிங் ரீசென்டர் பார்த்தீங்களா, கிளியர் ஆகுதா? எஸ். ஸோ இன்ஜின் வந்து உங்களுக்கு தெரியும், கரெக்டாக டீசல் இன்ஜினுடைய பவரு. ஸோ நல்லா இருக்குது, நல்ல கண்ட்ரோலு. அண்ட் ஹார்ன் வந்து
ஒரு மாதிரி இந்த விண்ட் டோன் ஸ்டைலில் வந்து அந்த ஹார்ன் வந்து போட்டிருக்காங்க. ஐ திங்க் அதை இவங்க போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏசி கூலிங் நல்லா இருக்குது, சஸ்பென்ஷன் நல்லா இருக்குது. இப்போ ஒரு சின்ன பேட்ச் ரோட்டில் போனோம், எப்படி இருந்தது? ஐ திங்க் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ எப்போவுமே யூஸ்ட் கார் வந்து யார் போட்டாலும் சரி, நீங்கள் வந்து ஓட்டி பாருங்கள். உங்களுக்கு மெக்கானிக் செக் பண்ணணுன்னாலும் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ என்னென்னா இது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நம்ம எந்தளவுக்கு கரெக்டாக ப்ராப்பராக நமக்கு வேண்டியதெல்லாம் செக் பண்ணிவிட்டு வாங்குகிறோமோ அந்த அளவுக்கு அது வந்து நல்லது. நான் ஓட்டி பார்த்த வரைக்கும் என்னால் டிரைவிங்கில் எதுவும் ஃப்ளா கண்டுபிடிக்க முடியல. டீசலினுடைய அந்த கிளச் ஹெவினஸ் மட்டும்தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ பிரேக்ஸ் பார்ப்போமா? 4 வீலுமே இதில் வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ் வந்து நல்லாவே பஞ்சியாக இருக்குது. த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் நல்ல ஒரு புஷ்ஷிங் நேச்சரோடு இருக்குது. ஸோ எனக்கு வந்து இந்த நம்பரை பார்த்தா தான் 1 லட்சம் ஓடி இருக்குது அப்படிங்கிறது ஃபீல் ஆகுது. பட் அதர்வைஸ் வெஹிக்கிளை ஓட்டும்போது ஒரு 1 லேக் ஓட்டின கார் ஓட்டுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு நியூ கார் ஓட்டுற ஒரு ஃபீல் தான் இருக்குது. ஓரளவுக்கு நல்லாவே டீசெண்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு மெயின்டெனன்ஸோடு இருக்கிற கார்ஸ் வந்து 1 லேக் கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. எவ்வளோ ஓடினாலும் அதனுடைய அந்த ஃபீல் வந்து அப்படியே உங்களுக்கு ரீட்டைன் ஆகும். அண்ட் டோர்ஸ்லேயும் சரி, இந்த பிளாஸ்டிக்ஸ்லேயும் சரி, எந்த விதமான ரேட்லிங்குமே வந்து எனக்கு ஆடிபிளாக இல்லை. ஒரு சின்ன ரேட்லிங் சவுண்டு கூட எனக்கு வந்து கேட்கல. ஸோ இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் திரும்புகிறோம். ஸோ ஸ்டேரிங் திருப்பியாச்சு, ஸ்டேரிங்கை விட்டாச்சு. ரீசென்டர் எப்படி ஓகேவா? அண்ட் பானட் விசிபிலிட்டியுமே கூட உங்களுக்கு ஒரு 60% வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ புது டிரைவர்ஸ் ஓட்டுறது கூட கொஞ்சம் ஓகே தான். பட் தென் புது டிரைவர்ஸுக்கு இது கொஞ்சம் பவர்ஃபுல்லான கார், பெரிய காருமே கூட. அண்ட் இது வந்து ஒரு 4 மீட்டர்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு கார், ஒரு பெரிய எஸ்யூவி, அதாவது ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி வாங்கக்கூடிய ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இந்த காரில் கிடைக்கும். ஸோ இந்த 10 லேக் ப்ராக்கெட்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய நியூ கார்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு பெட்ரோலில் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டீசலில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த காரை மிஸ் பண்ணிட வேண்டாம். ஸோ அதை தான் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். எனிவே இந்த காரினுடைய டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் 2020 மாடல், சிங்கிள் ஓனர் அண்ட் இன்சூரன்ஸ் 1 இயருக்கு உங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துடலாம். அண்ட் ஆர்சி புக் மட்டும் உங்களுக்கு டூப்ளிகேட் ஆர்சின்னு வரும். ஸோ அது ஒரு மேஜர் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஒரு சிலர் அது வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளமாக ஆக்கி வச்சுருக்காங்க இண்டஸ்ட்ரியில், யூஸ் கார் இண்டஸ்ட்ரியில். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பேப்பர் ஒர்க் ப்ராப்பராக இருக்குதா அப்படின்றது தான் விஷயமே தவிர அது டூப்ளிகேட்டாக ஒரிஜினலாக அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து கார்டு ஃபார்மேட்டில் டூப்ளிகேட் ஆர்சி வந்து உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவோம். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு ட்ரபிள் கிடையவே கிடையாது. அண்ட் 1 இயர்க்கான ஒரு இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ஜூலை வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்கும். ஸோ எஸ், அண்ட் இது வந்து BS6 மாடலுமே கூட. ஸோ ஒரு லேட்டஸ்ட் இன்ஜின் தான். அண்ட் இன்றைக்கி புது கிரெட்டா 25 lakhs கொடுத்து நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னாலும் இதே டீசல் இன்ஜின் தான் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ 1 lakh ஓடி இருக்கே அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அது ஒரு பிரச்சனைன்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ண வேண்டாம். அதர்வைஸ் ஓகேன்னு நினைக்கிறவங்க வாங்க, வந்து இந்த வெஹிக்கிளை செக் பண்ணி பாருங்கள், ஓட்டி பாருங்கள். உங்கள் மெக்கானிக் யாராக இருந்தாங்கன்னா, ட்ரஸ்டபிள் பீப்புள் இருந்தாங்கன்னா செக் பண்ணிவிட்டு இந்த காரை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். 9.8 lakhs அப்படிங்கிறது நம்ம இந்த ப்ரைஸ் வந்து கோட் பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து நெகோஷியபிள் கிடையாது. ஸோ தயவுசெய்து நெகோஷியபிளாக இந்த ப்ரைஸ் போட்டிருக்கீங்களே, இதுக்கு கீழே கேட்கணும் அண்ட் ஜஸ்ட் மெசேஜ் பண்ணியோ கால் பண்ணியோ ப்ரைஸை மட்டும் கேட்குறீங்க. ஸோ அது வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு கரெக்டாக படலை. ஸோ கார் வந்து ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்து, உங்கள் ஃபேமிலிக்கு செட் ஆகிற மாதிரி இருந்து எல்லாம் ஓகேன்றப்போ ஒரு சின்ன நெகோஷியபிள் வேணால் பண்ணலாம். பட் தென் இதுதான் வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் அப்படிங்கிற கான்செப்டில் தான் நாம் வந்து பண்ணுறோம். நாம் மற்ற யூஸ் கார் டீலர்ஸ் மாதிரி ப்ரைஸை வந்து அதிகப்படுத்தி விற்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நமக்கு இந்த கார் என்ன ப்ரைஸுக்கு வந்ததோ அதில் ஒரே ஒரு சின்ன டிரான்சாக்ஷனல் ஃபீ மட்டும் வச்சு இந்த காரை வந்து அப்படியே நாம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு, கஸ்டமர்ஸுக்கு கொடுக்குறோம். ஸோ அதுதான் விஷயம். நான் சொன்ன மாதிரி இதனுடைய மார்க்கெட் வேல்யூ வந்து ஒரு 11 to 12 lakhs அப்படிங்கிறது இருக்குது. இந்த கிரெட்டானுடைய 2020 EX வேரியன்ட் வந்து ஒரு வண்டி நான் பார்த்தேன், 10,50,000 வந்து கோட் பண்ணியிருக்காங்க. 1,35,000 ஓடின வண்டி. ஸோ அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ப்ரைஸிங் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் டாப் எண்டு. உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே, தேவையான முக்கியமான எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்துடும். ஃபேன்சி ஃபீச்சர்ஸ்னு நான் சொல்லக்கூடிய பேனராமிக் சன்ரூஃபோடவே கூட வந்துடுது. அண்ட் எல்லாமே ப்ராப்பராக ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. எல்லாமே நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வாங்க வந்து இந்த வெஹிக்கிளை ஓட்டி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க. ஸோ ப்ரைஸ் வந்து 9.8 lakhs. ஸோ ஓகே மக்களே, ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏற்கனவே நாம் போட்டிருந்த i20 வீடியோக்கு
நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு பிரதர் வந்து அந்த காரை வந்து வாங்கியிருக்கிறாங்க. அண்ட் ஐ திங்க் ஹி இஸ் வெரி ஹாப்பி. இந்த மாதிரி நல்ல கார்ஸ் வரும்போது மட்டும் நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு. ஸோ 1 by 1 தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். என்ன கார் வருது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த வீடியோஸ் போட போகிறோம். ஸோ அதான் ரைட் மக்களே. இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக் அதாவது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சடா பபாய். இந்த கார் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே உங்களுக்கு ஃபோன் நம்பர் இந்த வீடியோ ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ கான்டாக்ட் பண்ணுங்கள்.